ஹலோ கைஸ், நீங்க எப்பவாவது உங்க மனசுல இந்த மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாளைக்கு மீட்டிங்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல எந்திரிச்சு பேசணும், ஆனா ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு. ஸ்கூல்ல கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் தெரிஞ்சாலும் என்னால பதில் சொல்ல முடியல. புதுசா தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை பயப்படாம ஸ்டார்ட் பண்ண முடியல. பட் ஏன் என்னால அப்படி பண்ண முடியல? நம்ம ஒன்னும் ஸ்டேஜ்ல ஏறி மைக்க பிடிச்சு பேச போறது இல்ல, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம். இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட செல்ஃப் கான்பிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கான்பிடென்ட் இல்லைனாலும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். இன்கிரிமெண்ட் கேட்க பயம், நம்மளோட கருத்துக்களை மீட்டிங்ல சொல்ல பயம். இவ்ளோ ஏன், நமக்கு ஒண்ணு பிடிக்கல, அது நமக்கு வேண்டாம், ஆனாலும் அதுக்கு நோ சொல்ல பயப்படுறோம். ஸோ செல்ஃப் கான்பிடென்ட்டை பில்ட் பண்ண நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டேஜ்ல பேசணும்னு இல்லை, லைஃப்ல நல்ல டெசிஷன் எடுக்கணும்னா செல்ஃப் கான்பிடென்ட் இம்பார்ட்டன்ட். காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, ஸ்ருதின்னு. கிளாஸ்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஈவன் 12th ஸ்டாண்டர்ட்ல கூட அவ மோர் தென் 1100க்கு மேல மார்க் எடுத்திருந்தா. பட் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தப்போ அவ பாதிலேயே இன்டர்வியூல இருந்து ஓடி வந்துட்டா. அவளை நிறுத்தி ஏன்னு கேட்டப்போ, அவங்க கேட்கிற கொஸ்டின் எல்லாமே எனக்கு தெரியுது, பட் என்னால கான்பிடென்ட்டா பேச முடியலன்னு சொன்னா. எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா. ஸ்ருதிக்கு நாலேஜ் இருக்கு, அதை கான்பிடென்ட்டா சொல்ல தெரியல. காரணம், ஸ்ருதிக்கு செல்ஃப் கான்பிடென்ட் இல்லை. இதனால அவளோட ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் மிஸ் பண்ணிட்டா. ஸோ நீங்களும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கரெக்டா கிராப் பண்ணணும்னா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்பிடென்ட்டை பில்ட் பண்றதுக்கு இந்த 4 விஷயத்தை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, நோ தரோலி வாட் யூ டூ. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்டர்வியூக்கு போறீங்கன்னா கம்பெனி பத்தி கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட சப்ஜெக்ட்ல நீங்க தரவா இருந்தாலும் நீங்க அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஒருவேளை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் தெரியலனாலும் அவங்க கம்பெனி பத்தியோ ஆர் சப்ஜெக்ட் பத்தியோ கேட்கும்போது நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்ததுனால உங்களால கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனில இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்போஸ் எப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு, கம் வித் ப்ரிப்பேர்டு டேட்டா ஃபார் த மீட்டிங். அப்படி ப்ரிப்பேர் பண்ணலைன்னா மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணு, அது இஷ்யூ கிடையாது. ஆனா மீட்டிங்ல வந்து டேட்டா கேட்கும்போது தேடாதேன்னு சொல்லுவாரு. போஸ்ட்பான் பண்றது கூட தப்பு இல்லை, ஆனா மீட்டிங்ல வந்து தெரியாம முழிக்கிறது தான் தப்புன்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம எங்கேயாவது பார்ட்டிசிபேட் பண்றோம்னா ப்ரிப்பேர்டா போகணும். அடுத்தது, ஆக்ட் கான்ஃபிடென்ட். ஈவன் இஃப் யூ ஃபீல் நர்வஸ், உங்க பாடி லாங்குவேஜ்னால உங்க பிரெயினையே ஏமாற்ற முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க யார்கிட்டயாவது, முக்கியமா உங்களோட டாப் மேனேஜ்மெண்ட் பர்சன் கிட்ட பேசும்போது ஸ்மைல் பண்ணி ஸ்ட்ரைட்டா நின்று ஸ்ட்ராங்கா பேசுங்க. ஈவன் நீங்க நர்வஸா இருந்தாலும் அப்படி பேசும்போது உங்க மேல தனி அட்ராக்ஷன் வரும். அவங்க சீக்கிரமே உங்களை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அது மூலியமா நெக்ஸ்ட் ப்ரொமோஷனுக்கோ இல்ல இன்கிரிமெண்ட்டுக்கோ போகும்போது நீங்க பாஸ்ட்ல பேசின கான்பிடென்ட் மூலியமா உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டோ இல்ல ப்ரொமோஷனோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது பிராக்டிஸ் ஸ்மால் வின்ஸ். கான்ஃபிடன்ஸ் இட்ஸ் a ஸ்கில். டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆஃபீஸ் மீட்டிங்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் ஹாய் சொல்லி பேசி பழகுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பெருசா பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா, பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களால முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. உங்க மைண்டுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். டெய்லியும் நான் இப்ப சொல்ல போற இந்த 5 விஷயத்த உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் ஸ்ட்ராங், ஐ எம் கான்ஃபிடென்ட், people will accept my opinion, I am capable, I attract positivity. இப்படி சொல்லும்போது உங்களோட பிரெயின் ஸ்லோவா அதை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஷையான பொண்ணு, பட் நல்ல டேலண்டட் கேர்ள். ஆஃபீஸ் மீட்டிங்ல டவுட் கேட்க கூட கூச்சப்படுவாங்க. ஈவன் அவங்க கேட்குற டவுட் வேலிடா இருந்தா கூட எங்க கிட்ட சொல்லி கேட்க சொல்லுவாங்க. நாங்களும் அந்த கொஸ்டினை கேட்டா மேனேஜர் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாரு, நல்ல கொஸ்டின் கேட்குறீங்கன்னு. ஆனா இந்த பாராட்டு அவங்களுக்கு சேர வேண்டியது. அவங்களோட ஷைனஸ்னால எங்களுக்கு கிடைச்சிச்சு. கான்ஃபிடென்ட் இல்லைன்னா பாராட்டுகள் கூட மிஸ் ஆகும். ஆஃப்டர் 6 monthsல அவங்க மிரரை பார்த்து பேசி பேசி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப எங்களை விட கொஸ்டின் கேட்கறதுல ஒரு மீட்டிங்ல சஜஷன் சொல்றதுல அவங்க தான் ஃபர்ஸ்ட். இப்ப என்னடானா மேனேஜர் அவங்க இல்லைன்னா வேரிஷன்னு கேட்கிற அளவுக்கு அவங்க மைண்ட்ல நல்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்ங்கிறது பிறக்கும் போதே வரது இல்லை, அது நம்ம கத்துக்கிற ஒரு ஸ்கில். இட்ஸ் நாட் அ மிராக்கிள், இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி. டெய்லியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகணும்.
நம்மளோட growth-உம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம எந்த இடத்துல பயப்படுறோமோ அங்கதான் இருக்கு. கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் ரைட் நவ். இப்போ ஸ்டார்ட் பண்ணா உங்க லைஃப்ல ஸ்ட்ராங்கர், ஹாப்பியர், சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பயப்படுற சுச்சுவேஷன் வந்தா உங்க பயத்தை பார்த்து நீங்க கண்ணை மூடி சொல்லிக்கோங்க, இன்னைக்கு நான் புதுசா ஒண்ணு கத்துக்க போறேன்னு. அதுதான் ரியல் கான்ஃபிடென்ட். டேக் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுடே அண்ட் ரிமெம்பர், லைஃப்ல பிக்கஸ்ட் மேஜிக் வேர்ட் என்ன தெரியுமா? ஐ கேன். இதை சொன்னா நீங்க தான் அடுத்த சக்சஸ்ஃபுல் பர்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.